இங்கே கற்றுக்கொள்ள போகிற பிள்ளைகள் இந்த எல்லைக்குள்ள வந்தவுடனே அவருடைய மனதிலே மாற்றம் உண்டாவதாக, ஒரு பரிசுத்த சிந்தை உண்டாவதாக, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாவதாக, ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான இதை கவனிக்க போகிற இந்த தம்பி ஆசீர்வதியும், அந்த மகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரமகளை பயன்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்கின்ற இந்த பிள்ளைகள் மூலம் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தரப்படி செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இதற்கு எங்களுக்கு உதவியாயிருந்த சென்னையில் இருக்கிற அந்த அன்பு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். அருமையாக இந்த நியூ லைஃப் அகாடமியினுடைய நோக்கங்களையும் செயல்பாடுகளையும் குறித்து அண்ணன் ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசன திட்டத்தை நமக்கு தெளிவாக விளக்கி சொன்னாங்க. ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்மத்தில் இருக்கிற நம்முடைய கம்பேஷன் ப்ராஜெக்ட் ஃபெசிலிட்டேட்டர் சாமுவேல் பிரதீப் ராஜா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து செய்தியாக இப்பொழுது கூறுவார்கள். சாமுவேல். Good evening. நான் இங்கே பேசுறதுக்கு டாக்டர் என்னை கூப்பிடவே இல்லை. ஒரு சடன் இன்விடேஷன் டாக்டர் கேவ் மீ அண்ட் ஸோ ஐ கேம். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா பேர் போட்டுருந்துச்சு. ஓகே, ரிப்பன் கட்டிங் தானே அப்படின்னு. ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அப்போ திடீர்னு கீழே பார்த்தா பாஸ்டர் பேர் போட்டுருந்துச்சு. அது கீழே பார்த்தா என் பேர் இருந்துச்சு. நான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய கிரேட் ஸ்பீக்கர் பேசுனதுக்கப்புறம் இப்படி ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர், இது ஒரு டைம் தேவையா அப்படின்னு. I don't have words to say, but I didn't want to miss the opportunity also. As I was sitting here, I always believed on God's purpose. ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா there must be a purpose. So I always believed in that. நான் உட்கார்ந்துருக்கும்போது யோசித்தேன், அண்ணன் பாஸ்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், God has a purpose to have a partnership with you, and we have always enjoyed your partnership. And we have been blessed as an organization and individuals. Whoever have facilitated here have told a lot about you and about your ministry. And when I took over Tirunelveli, I was really excited because I will meet you because you are a great man of God, and I know I'll meet you someday. But God has His own time. நான் அண்ணனை ஒரு வேலை பாஸ்டர் ஒரு வேலை முன்னாடியே பார்த்துருந்தேன்னா the respect that I have now for this ministry wouldn't have been there. God slowly prepared me to understand about this ministry. சரி, நான் ஒவ்வொரு நாள் இங்கே வந்து நான் ஸ்டாஃப்கிட்ட பேசும்போது மக்கள்கிட்ட பேசும்போது they will tell lot about the ministry and what pastor is doing. So I know his passion for prayer and the passion that he has to raise so many prayer warriors and the power of prayer. ஸோ இந்த மாதிரி நிறையா காரியங்கள் கேட்குவேன். நிறைய இடத்துல போனீங்கன்னா பாஸ்டரை வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தா பாஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு ஊரில் தான் எங்கே போய் கேட்டாலும், நெய்வேலைக்கு போனாலும் சரி, திருமறை ஊருக்கு போனாலும் சரி, மோகன் அண்ணன் சொல்லுவாங்க. எனக்கு நிஜமே இந்த அண்ணன் தான் சொல்கிறாங்களா இல்லை வேறு யாரையாவது சொல்கிறாங்களோ கூட சந்தேகங்கள் இருந்துச்சு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் actually helped me to understand his sacrifice and his passion for the ministry that he had. So God actually prepared me to actually facilitate for this. கடவுள் அப்படியே நீ கொண்டு விடல, ஏதோ பண்ணுன்னு விடல, பட் ஆனால் he made me to understand the ministry very well. So I will do my best for this ministry, and as an organization we pray and we assure that we will be with you in all your endeavors, and we pray that God will make this center as a transformation center as you have named it. Thank you. தேங்க்யூ பிரதர். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரர் சித்தரஞ்சன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து செய்தியாக சொல்வார்கள். அதோடு கூட நிறைவு நேரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் அன்பார்ந்த ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதை விட 4 மாடியை விட ஒரு பெரிய பிந்திய கிராமத்துலேருந்து வந்தேன். பார்த்துக்கங்க, ரொம்ப பிந்திங்க. ஊரில் அம்மன் கோயிலையும் சொல்லமாடன் ஒன்றுமே கிடையாது.
ஆனால் கல்வி தான் முக்கியம். எங்கள் தாயார் கஷ்டப்பட்டு ஒரு அரசாங்க ஹாஸ்டலில் சேர்த்து எங்களை படிக்க வச்சாங்க. படித்து நாங்கள் உத்தியோகத்தை வந்துட்டு பெரிய போலீஸ் அதிகாரி, என் தம்பியும் போலீஸ் அதிகாரி இருக்கான். பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க, கல்வி அறிவு இல்லாதவன் கண்ணு தெரியாத குருடன்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்வி இல்லைன்னா குருடனுக்கு சமானம் தான். அது மாதிரி ஆங்கிலம் தெரியலன்னா அந்த உலகத்தில் வாழவே முடியாது, ரொம்ப ஒஸ்ட்டாயிருவோம். ஹிந்தி இப்போ லேட்டஸ்ட்டாக கம்ப்யூட்டர் தெரியாதவன் ஒரு கதைக்கும் கிடையாது. கம்ப்யூட்டர் இருந்தால் தான் நீங்கள் பேச முடியும். சின்ன பிள்ளைகள் கம்ப்யூட்டர் போட்டு எங்கேயோ டெல்லி வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் பேசுறது, நம்ம உட்காந்துட்டு என்ன வாங்க வா போ நீ நான் இதான் பேசிகிட்டு இருக்கோம். கல்வி அறிவு முக்கியம், கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தாங்க நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய நாடு வந்து ரொம்ப பின்தங்கிய நாடு. கடவுளுடைய கிருபையில், இயேசு கிறிஸ்து ஐயா சொன்ன மாதிரி கடவுளுடைய கிருபையில் இந்த வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை தேடி வந்துட்டான். இதான் பெரிய புண்ணியம். பார்த்துக்கங்க, இந்த வெள்ளைக்காரன் வந்து அங்கங்கே கல்லூரி பள்ளிக்கூடம் ஆரம்பித்து டிடிடிஎஸ் ஸ்கூலு, நம்ம சேவிஸ் காலேஜ், சாரட்டக்கர் காலேஜ், ஜான்ஸ் காலேஜ், நம்ம நாசியத்தில் ஐயா மர்காசிஸ் காலேஜ். நான் இந்த நாசியத்தை கண்டு ரொம்ப பொறாமப்படுவேன். இந்த ஊரில் ஒரு காலேஜ் இருக்குது, எங்கள் ஊரில் ஒரு காலேஜ் இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுவேன். அதே மாதிரி பாருங்கள், ஐயா மனசில் கடவுள் ஏவுதலை பாருங்கள். ஒரு பின்தங்கிய நாலுமாடி ஒரு பின்தங்கிய கிராமம், திருச்செந்தூர் வட்டாரமே பின்தங்கிய கிராமம் தானே. சும்மா இது நிறைய இந்து கோயில்கள்லாம் கிறிஸ்தவ கோயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பின்தங்கிய ஏரியா தான். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம்லாம். இங்கே பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பித்து இந்த மக்களுக்கு ஒரு விழிப்பை உண்டு பண்ண போகிறாங்க. இந்த மக்கள் எங்கேயோ போயிடுவாங்க. பார்த்தாங்க, கல்வி தான் ரொம்ப முக்கியம். எதுக்கும் காரணம்லாம் நம்ம கடவுளுடைய கிருபையில் ஐயா மனசில் ஏவுனது ஒரு பெரிய பாக்கியம். இந்த மக்கள், இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் நன்மை அடைவாங்க. இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் பூரா இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து படித்து அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, லண்டன், யூகே எல்லா இடத்தையும் போயிடுவாங்க. கடவுளை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை மேலும் மேலும் விரிவடை செய்வார். ஆமீன். நன்றி. அருமையான இந்த வாழ்த்து செய்திக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். யதார்த்தமாய் உள்ளத்தில் தோன்றின அத்தனையும் அப்படியே சொல்லிட்டாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நிறைவு நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது நன்றி அறிவிக்கிறது. இந்த நியூ லைஃப் அகாடமியில் 2 பேர் பொறுப்பாக இருந்து இதை நடத்தப் போகிறார்கள். ஒருவர் இந்த சகோதரர் லியான் ஜெபத்துரை, அவர் ஒருத்தர். முதலாவது ஏஞ்சலின் கலாமதி பேசினார்கள் அல்லவா, அவங்க ஒருத்தர். ஆக இந்த 2 பேர் தான் இதற்கு பொறுப்பாக இருக்க போகிறாங்க. ஸோ நன்றி நவிழல் பிரதர் லியான் ஜெபத்துரை. பிரைஸ்தலா, ஹல்லேலூயா. முதலாவது இங்கே எல்லாரும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூ லைஃப் சொசைட்டிக்கு யாருமே வராமல் பிரதர் சொன்னாங்க 1 வருஷமாக சும்மாவே இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் உண்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 வருஷத்தில் இது என்னடா பண்ணுறது, இங்கே வந்துட்டு இங்கே சும்மா வந்துட்டு போன மாதிரியே இருக்குது. ஆனால் ப்ரிப்ரேஷன்ஸ் நிறையா பண்ணோம், கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் தயார் பண்ணோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப, அதாவது உண்மையில் கடவுளுடைய காத்திருந்து இங்கே வரும்போது அதனுடைய நிறைய பலன் பெற்றிருக்கேன். உண்மையில் இது ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஒரு இது என்னென்னா, இப்போ அந்த 40 days ப்ரேயரில் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணி ஆண்டவரே இது எப்படியாவது இது ஓப்பன் பண்ணிடணும், எப்படி பண்ணி எல்லாரும் பேசுகிறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. என்ன ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் ஆண்டவர் வந்து கரெக்டாக அந்த 40 days பேர் முடிஞ்சு கரெக்டாக அடுத்த நாள் 2ஆவது நாளில் ஓப்பன் பண்ண கிருபை செஞ்சாங்க. இது முதலாவது நன்றி ஏசப்பாவுக்கு தான் சொல்லணும். எங்களுக்கு இப்படி ஒரு இடத்த எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து பண்ணாங்க. இதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சிஸோட போய் சொல்லலாம். 2005 நான் இந்த இடத்துக்கு டீன்ஸ் கேம்புக்கு நான் வந்திருக்கேன். 4 மாவடியில் நம்ம ஜனவரி மாதம் 13, 14, 15 நடக்கும். ஸோ அந்த டைமில் நான் டீன்ஸ் கேம்புக்குள்ள வந்திருக்கேன். அப்போது இந்த இடத்துல தான் நான் வந்து இங்கே அந்த லாஸ்ட் இந்த ஓரத்தில் தான் நான் இங்கே நைட் ஸ்டே பண்ண இடம் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு அபிஷேகம் கூட எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லலாம். அந்த டைமில் அப்போ கூட எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சாங்க. அது ஜஸ்ட் ஒரு பிக்சர் தான். எனக்கு அதை பற்றி தரிசனம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் நான் அப்போ தான் நான் புதுசாக அபிஷேகம் பெறுறேன். எனக்கு அது கைட் பண்ணுறதுக்கும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் நான் வந்து. ஸோ அப்போது நான் வந்து என்னென்னா, நான் ஜோமுனுவேன், ஆண்டவரே என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா அப்படின்னு. இந்த சின்ன வயசு சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது தான் உங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்க, டேலண்ட் வச்சுருப்பாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா நான் உடனே லெட்டர் எழுதுவேன். எனக்கு ஆண்டவரே என்ன ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் அவங்க லெட்டர் எழுதி அனுப்பி போட்டு விடுவேன். நாசரேத்து சண்டே ஸ்கூல் கஸ்பா ஸ்கூலில் வச்சு சண்டே கிளாஸ் நடக்கும்போது நான் எழுதி போட்டு விடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கும்போது எனக்கு இந்த தரிசனம் வந்து எனக்கு இப்போ 2013 தான் எனக்கு ஆண்டவர் வந்து நான் கேட்கும்போது எனக்கு இந்த தரிசனத்தை எனக்கு காமிக்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக இந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த டைமில் ஆண்டவர் கரெக்டாக எனக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். ஸோ அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு
ஹெச்ஓடிஸ் ரொம்ப சொல்லணும், முக்கியமாக டியூக் பிரதரை சொல்லணும். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. எந்தெந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் வாங்கினாலும் சரி, எல்லாத்தையுமே நாங்கள் சூப்பராக வாங்குறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது, சின்ன சின்ன பொருள், பென்சிலாக இருக்கட்டும், ரப்பராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சூப்பராக வாங்கி கொடுத்தது எல்லாம் நம்ம ஜூக் பிரதர் சொல்லலாம், ஜெப்சிங் பிரதர் சொல்லலாம், மோகன்ராஜ் பிரதர் சொல்லலாம். எல்லாருமே நல்லா அழகாக கைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ராபின் சார்னு சொல்லலாம், இந்த பாஸ்டர் சேர்மன் காயல்பட்டினம் அவங்களும் சொல்லலாம். அவங்களும் இன்வைட் போகும்போது ரொம்ப உற்சாகத்தோடு நான் எங்களுக்கு சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு எங்களுக்கு கேட்டாங்க. அப்புறம் வர்ணவ சாருக்காக சொல்லணும், ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்ததுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க, ப்ரே பண்ணீங்க, பண்ணீங்க, நல்ல நன்றி. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்குது. அப்புறம் ஆடியோ மேக் பண்ணாங்க, கரெக்டாக கேமராமேன் சொன்ன கரெக்ட் டைமுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. என்னடா யாரும் வரலையே நினச்சிட்டே இருந்தேன், கரெக்டாக ஜோங்கிட்டே இருந்தோம். ஆனால் கரெக்டாக ஆண்டவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு கரெக்டாக வச்சு நீட்டாக இதை முடிகிறதுக்கு ஆண்டவர்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக சொல்கிறோம். அப்புறம் இது எல்லாத்தையும் விஷன் ஷேர் பண்ணாங்க. பிரதர் மோகன் சிராசத்துக்கு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்து கொள்கிறேன். வந்திருக்கிற சார் நன்றி சொல்கிறேன் சார், உங்களுக்கு நன்றி சார். வந்து ஒவ்வொருத்துக்கும் நன்றி சார், தேங்க்யூ சார். அன்பராஜன் சாருக்காக சொல்லணும், அன்பராஜன் சாருக்காக சொல்லணும் சொல்லிட்டே போகலாம். அவங்க ஹாஸ்பிட்டல் அவ்வளோ கூட்டமாக இருக்கும், நாங்கள் ஓரமாக நிற்பேன். ஆனால் இருந்தாலும் என்னையும் ஒரு மனுஷனாக மதிச்சு தம்பி உள்ளவா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ கூட்டத்தையும் விட்டு நம்மளுக்கு கூப்பிட்றாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீட்டாக சூப்பராக பண்ணாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லலாம். எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ். எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்களை நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் போயிருக்கும்போது கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு நாங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க ரொம்ப இன்வைட் பண்ணாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ் பண்ண ஒவ்வொருத்துக்காக நன்றி செலுத்திக்கிறேன். அப்புறம் சூப்பர்வைசர் சொல்லலாம், எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ணாங்க, அந்த அண்ணனுக்காக சொல்கிறோம், நன்றி சார், நன்றி சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னையும் ஒரு மனுஷனாக நினச்சி கடைசியில் என்னையும் சொன்னார் பார்த்தீங்களா? இல்லை, அநேக நாட்கள் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் அது காணப்படும். அநேக நாள் காத்திருக்குதல் எதற்காகனா, இது ஒரு ஜீவ விருட்சம் போல இந்த பகுதியில் அநேக ஜனங்களை அது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தி செல்வதற்கு, அவர்களை மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கு, அவர்களை நிறுத்துவதற்கு இது மிக முக்கியம். நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கும் மனதில் உந்தப்பட்டதுனால. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜ் போகணுன்னு சொல்லி மிகப்பெரிய ஆசை. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கல. சிஎம்சி வல்லூருக்கு போட்டிருந்தேன், அங்கேருந்து எக்ஸாம் எழுத கூப்பிட்டுட்டாங்க. நான் படித்தது பொலவன்பட்டி ஊரில் இருந்து விக்ரமசிங்கபுரத்தில் படித்தேன். அங்கே இருந்துட்டு அடுத்து ஒரு கிராமம் ஆழ்வார்குறிச்சி. எனக்கு யாரும் கைடன்ஸே கிடையாது, சொல்லுறதுக்கு யாருமே கிடையாது, எங்கே போகணும் என்ன செய்யணும்னு சொல்கிறது கிடையாது. நைட்டில் 11:30 மணி பஸ்ஸில் ஏறி உட்காந்து அதில் லொட்டு 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 லொட்டுன்னு அது ஓடிச்சு. அடுத்த நாள் மத்தியானம் 3 மணிக்கு கொண்டு விட்டுது வெள்ளூரில் ஒரு லாட்ஜில் போய் தங்கினேன். அங்கே தங்கி மேலே பார்த்தா இந்த ஃபேனு இதில் எவன் தூக்கு போட்டிருப்பானவனு என்ன வந்தது. தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. அன்னைக்கு படிக்கிறேன், அது ஃபேனை பார்க்குறதுக்கு பயந்து போய் திரும்பி உட்காருவேன். அப்படி ஒரு தனிமையில் அவ்வளோ ஒரு கஷ்டம் அமான ஒரு சூழ்நிலையில் தாண்டி அடுத்த நாள் காலையில் தூங்கிடக்கூடாது. ஏன்னா எக்ஸாமுக்கு 10 மணிக்கு போனாங்க, ரிட்டன் எக்ஸாம் காலையில் 10 மணிக்கு டக்கர் ஹாலில். அந்த ஹாலில் போய் எழுதணுங்கிறதுக்காக நான் தூங்காமலே இருந்தேன். காலையில் புறப்பட்டு நல்ல ஒரு எனக்குன்னு இருந்த ஒரு நல்ல ஒரு அரைக்கால் சட்டை ஒன்று போட்டு ஒரு மேலே ஒரு ஷர்ட் போட்டுட்டு நான் புறப்பட்டு போயிட்டேன். அங்கே போனால் அங்கே எல்லோரும் காரில் வந்து இறங்குறாங்க. எல்லாம் தஸ் புஷ்னு இங்கிலீஷில் பயங்கரமாக பேசுது. எல்லோரும் ரொம்ப நீட்டாக இருக்கிறாங்க. அரைக்கால் சட்டை போட்டுட்டு வந்து நான் ஒரு ஆள் தான் அங்கே பரிச்சல் வந்துருக்கு. நான் ஒரு ஓரமாக அந்த ஒரு மரம், அதுக்கப்புறம் பின்னால் போய் அந்த மரத்தையும் பார்த்துட்டு வந்தேன். ஒரு மரத்து ஓரமாக நின்றுட்டு எல்லாத்தையும் பார்க்கேன். கண்ணிலேருந்து கண்ணீராக வந்தது. நமக்கும் இந்த படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது.
நமக்கும் இந்த காலேஜுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி எக்ஸாம் எழுதாமலே நான் திரும்ப வந்துட்டேன். அதுதான் அன்னைக்கு என் மனதில் இருந்த சூழ்நிலை. ஏன்னா ஐ எம் நாட் ஹேவிங் எனி கம்யூனிகேஷன் ஸ்கில், ஐ எம் நாட் ஹேவிங் எனி இங்கிலீஷ் நாலேஜ், ஐ எம் ஃப்ரம் அ புவர் வில்லேஜ், ஐ cannot compete with these people. That thought alone made me to come back without writing the examination in CMC வெல்லூர். அதுதான் அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் இந்த படிப்பே வேண்டான்னு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேர்ந்தேன். ஆனால் ஆண்டவர் திரும்ப அடித்து தூக்கி கொண்டு போய் அதே மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சு திரும்ப எஃப்ஹெச்எம் என்கிற ஒரு கோர்ஸை அதே சிஎம்சி வெல்லூரில் போய் படிக்க வச்சு அதே அந்த ஹாலில் நடந்த ஒரு கிராஜுவேஷனில் என் தலைமையில் அது நடக்கும்படியாக வச்சு நான் அதில் தலைமையேற்று பேசுறதுக்கு ஆண்டவர் வச்சார். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்குள்ளாக வரும்போது தருகிற மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா அந்த கிராமத்துலேருந்து வந்தேன், அதனால நான் கம்பீட் பண்ண முடியலை. ஐ எம் நாட் ஒர்த் ஃபார் தட். அந்த எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் அதே மாதிரி சூழ்நிலையில் உள்ள அநேக பிள்ளைங்க இன்னைக்கு உண்டு. அவர்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் இந்த சென்டரை ஒரு ஏற்ற ஒரு விதமாக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் நிச்சயமாக இதன் மூலமாக பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் இங்கு செய்யப்போகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருந்து நமக்கு ஜெபித்து, தேங்க்யூ சார், ஆரம்ப ஜெபம் செய்த நம்முடைய ரெவரண்ட் குரோவ்ஸ் பர்னபாஸ் அவர்களுக்கு இந்த ஒரு நினைவு பரிசை நம்ம அண்ணன் மோகன் சீலாசரஸ் அவர்கள் வழங்குவார்கள். அருமையான ப்ராஜெக்ட் ஃபெசிலிட்டேட்டர் நம்முடைய மிஸ்டர் சாமுவேல் பிரதீப் ராஜா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. மேடையில் அமர்ந்திருக்கிற மற்ற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. முடிவு ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். நம் மத்தியில் இருக்கிற ஜெபம் முடிந்தவுடனே உங்களுக்கான ஒரு சிற்றுண்டி உண்டு. மறக்காமல் எல்லாரும் அதை புசித்து அந்த கிளாஸ் ரூமை அழுக்குப்படாமல் உள்ளே போய் பார்க்கணும். உள்ள சுற்றி பார்க்கலாம், எதையும் அழுக்குப்பட்டு நீட்டாக அப்படி பார்த்துட்டு வந்து, ஏன்னா உள்ளே கொண்டு போய் சாப்பிடாதீங்க. என்ன அதை உங்களுடைய இது டிஃபன் எல்லாம் வெளியில் வச்சே சாப்பிட்டுட்டு போயிடணும். நம்ம அருமனை ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு டீமோட. அவர்களையும் நாம் அன்போடு கூட வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். சார், இந்த முடிவு ஜெபம் முடிந்த உடனே உங்களுக்கான சிற்றுண்டியை அருந்தி நீங்கள் செல்லுங்க. முடிவு ஜெபம் செய்யும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய அருமையான போதகர் காயல்பட்டினம் பாஸ்டர் சேர்மன் ரெவரண்ட் ராபின்சன் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபம் செய்து ஆசியும் கூற இந்த நிகழ்ச்சியானது நிறைவுறும். ரெவரண்ட் ராபின்சன். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் காரணராக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளின் மாலை நேரத்திற்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டுடைய சமூகத்தில் வருவதும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருப்பதும் எத்தனை பெரிய பாக்கியம். நீ தருகிற தரிசனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாம மகிமைக்கென்று செயல்படுத்துவது எத்தனை பெரிய கிருபை ஐயா. நாங்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட உமக்கு தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நன்றியோடு கூட திரும்பி பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக இந்த 4 மவடி பகுதியிலே இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக செய்து வருகிற சுவிசேஷ பணி, ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்துகிற சமுதாய முன்னேற்ற பணி, கல்வி பணி, இவை அனைத்திற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்தினுடைய பல்வேறு மாநிலங்களிலே இயற்கை சீற்றங்களினாலே பாதிக்கப்படும் போதெல்லாம் ஆண்டுடைய அன்பின் அடிப்படையிலே உதவி செய்கிற மேலான கிருபைகளையும் உம்முடைய பிள்ளைகளுடைய நிறுவனத்தின் மூலமாக செய்து வருகிற அளப்பரிய காரியங்களெல்லாம் எண்ணி பார்த்து உமக்கு கோடான கொடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாட்களிலே தகப்பனே, இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதான நியூ லைஃப் அகாடமிக்காக ஸ்தோத்திரையா. தகப்பனே, கிராமப்புற மாணவ மாணவியரும் ஆண்டுடைய தூய நாமத்தை மையப்படுத்தத்தக்கதான விதத்திலே தகப்பனே நல்ல கல்வியை கற்றுக்கொண்டு தகப்பனே போட்டி நிறைந்த உலகத்திலே தகப்பனே சாதிக்கத்தக்கதவர்களாக, அதே போலவே உம்முடைய நாமத்தை மையப்படுத்தத்தக்கவர்களாக தகப்பனே கல்வி பெறுவதற்கு இவ்விதமான ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, பல ஆண்டுகளாக அண்ணன் சொன்ன வண்ணமாக 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே
இந்த வித்து முயற்சி எடுக்கப்பட்டாலும், ஆனால் இன்றைய நாளிலே கையூடி வரும்படியான கிருபை நீ தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, காலங்களிலே ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாக, தனிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக பல்வேறு தரிசனங்களை தந்து, அது எப்போது நிறைவேறும், எப்போது நடைபெறப் போகிறது என்பதெல்லாம் ஆண்டுடைய கரத்திலிருந்து காலங்களிலே பல்வேறு ஊழிய நிறுவனங்களை இணைத்து தகப்பனே, இந்த ஊழியம் பல்வேறு விதங்களிலே விரிவுபடத்தக்கதான கிருபைகளை நீ கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாய் பயன்பெற்று வருகிற அனைத்து பிள்ளைகளுக்காக, அனைத்து மக்களுக்காக ஸ்தோத்திரையா. தகப்பனே, மதத்தினாலே ஒன்றும் இல்லை, ஆனால் இரட்சகராய இயேசு கிறிஸ்துவினாலே சமுதாயம் மாற்றம் பெறும், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வு மாற்றம் பெறும், அதனாலே ஆண்டுடைய தூய நாமம் மையப்படும் என்பதை தகப்பனே, இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்து வருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த நிகழ்வு ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு பரியந்தம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, தங்களுடைய விலையேறப்பட்ட நேரத்தை கொடுத்து தகப்பனே, இந்த நிகழ்வு சிறப்பான விதத்தில் நடைபெறும்படியாக வந்து காலங்களிலே வந்து தகப்பனே, இந்த விழாவிலே கலந்து கொண்ட அத்துணை பேருக்காக நன்றி சொல்லுகின்றோம். வரப்போகிற நாட்களிலே இந்த கல்வி நிறுவனத்திற்கு உள்ளாக வருகிற அனைத்து மாணவிற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கற்றுக் கொடுக்கிற தகப்பனே ஆசிரியர் பெருமக்களுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, சிறப்பான விதத்திலே கற்றுக் கொடுக்கவும், அதை போலவே சிறப்பான விதத்திலே கற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக தகப்பனே போட்டி நிறைந்த உலகத்திலே நல்ல வேலை வாய்ப்புகளை பெறவும், அதன் மூலமாக நம்முடைய தூய நாமம் மையப்படவும் ஆவியானவரை கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு